ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பு முட்டைக்கோஸ் வச்சு ஒரு கூட்டு செய்ய போகிறோம். இது வந்து நம்ம நல்லா ஒரு வத்த குழம்பு, ரசம் சாதத்துக்கெல்லாம் சைட் டிஷ் வச்சுக்கலாம். இதை நம்ம சாப்பாட்லேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு கூட்டு. வாங்க இது எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பாசிப்பருப்பு முட்டைக்கோஸ் கூட்டுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ கோஸ் வந்து நான் நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ குக்கரில் வந்து ஒரு 100 கிராம் பாசிப்பருப்பு வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு இந்த குக்கரில் போட்டிருக்கேன். இப்போ இதிலே வந்து இந்த பொடியாக அரிஞ்ச கோஸையும் போட்டுடலாம். இதில் ஃபுல்லாக எல்லா கோஸையும் போட்டு இப்போது இதில் வந்து 2 தக்காளி வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் இதிலே போட்டுடலாம். இது வந்து ஈஸியாகவும் செஞ்சிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், ஒரு 6-7 பல்லு பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுடலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், மஞ்சள் பொடி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுடலாம். இதில் வந்து நம்ம தேவையான அளவு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுடலாம். விட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இந்த கோஸு பருப்பெல்லாம் நல்லா வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு தேங்காய் விழுது அரைச்சிக்கலாம். ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஒரு 2 பச்சை மிளகாய், சோம்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். இதை வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நைஸாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இந்த தேங்காய் விழுத அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம இது 3 விசில் விட்டு வேக வச்சுருக்கோம். இந்த கோஸு பருப்பெல்லாம் நல்லா வெந்துச்சு பாருங்கள். இப்போ இது வந்து நம்ம வந்து ஸ்டவ் பற்ற வச்சு மறுபடியும் இதெல்லாம் கொதிக்க வைக்கணும். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு நம்ம வேக வைக்கும்போது சால்ட்டு போடலை. இப்போ நம்ம இதுக்கு திட்டமாக சால்ட்டு போட்டுக்கலாம். இது வந்து நான் வந்து வெறும் இது பாசிப்பருப்பு தான் போட்டு செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இதிலே பாதி கடலைப்பருப்பு பாதி பாசிப்பருப்பு சேர்த்து செய்யலாம். இப்போ வந்து நம்ம இந்த தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த விழுதை இதில் ஊற்றிடலாம். இது நல்லா கலக்கி விட்டுட்டு இது இப்போ இந்த தேங்காய்லாம் கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம். இது எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுடலாம். இது பொரியட்டும். இப்போ 2 வரமிளகாய் போட்டுடலாம். அதில் கறிவேப்பிலை, இப்போ வந்து நம்ம ஒரு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று அரிஞ்சு வச்சுருக்கோம். அதையும் இதிலே போட்டுடலாம். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுடலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இதை வந்து நம்ம இந்த கூட்டில் போட்டுடணும். போட்டு நல்லா கலக்கிடணும். இதை பாருங்கள், இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த வதக்கின வெங்காயம் இதெல்லாம் இதில் போட்டுடலாம். போட்டு இதை நல்லா கிளறிட்டு அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு.
இது நல்லா ஒரு 2 கொதி கொதிக்கட்டும். நம்ம தேங்காயெல்லாம் விட்டு நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள், எவ்வளோ நல்லா எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். நம்ம ஒரு வத்த குழம்பு வச்சுட்டு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம் இதுக்கு. இப்போ இதில் கொத்தமல்லி தூவிடலாம். அவ்வளோதான், இந்த கூட்டு ரெடி ஆயிடுச்சு. பாசிப்பருப்பு முட்டைகோஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த கூட்டு வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.